டிராகன் நாங்கள் லவ் டுடே பார்த்ததுனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம். அந்த நான் பிக் ஸ்க்ரீனில் ட்ரைலர் பார்த்தேன் டிராகன்து. நான் நினச்சேன் இட்ஸ் கோயிங் டு பி 100% என்டர்டைனிங் ஃபிலிம் அப்படி எல்லாம் நினச்சேன். அண்ட் ஐ ஆல்சோ கெஸ்ட் இட் மே கோ லவ் டுடேயோட இது ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கும் அப்படியெல்லாம் நினச்சேன். பட் இப்போதான் படம் பார்த்துட்டு வரேன். ஃபிலிம் இஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். எஜுகேஷன் சிஸ்டம், அதில் இருக்கிற ஸ்கேம்ஸு, ஃபேக் சர்டிஃபிகேட்ஸு, ஃபேக் டேக்ஸு, அந்த மாதிரி. அண்ட் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன், டிஜிட்டல் இது இந்த உலகத்தில் வந்ததுனால, ஐ மீன் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வந்திருக்குது. ஸோ அதனால இப்போது கார்பரேட் ஸ்கேம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எங்கே பார்த்தா ஸ்கேம்ஸ். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இருக்கு, நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கு. இங்கே ஃபெடெக்ஸ் பற்றி ஸ்கேம் இருக்கு. ஃபெடெக்ஸில் உங்களுக்கு ஏதோ இது பார்சல் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது, வேற மாதிரி பிளாக் பண்ணுறது. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ் this digital revolution and digital highest development also creating lot of white collar crime, and இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. குத்ரா கொள்ளை எடுக்கிறா, சூட்கேஸ் எடுத்து ஓடுறான், பேங்க் இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்போது ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. இப்படி பிரதீப் ரங்கநாதன் ஒரு 48 pages பேர் அரியர்ஸ் வச்சுருந்தாங்களா, நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இன்னும் காலேஜ், பிகாஸ் நான் எப்போ படித்தேன் 45 years பேக். ஒரு காலேஜில் ஒருத்தர் 48 papers அரியர்ஸ் வச்சுக்க முடியுமா? அதுக்கப்புறம் கூட கேன் யூ கண்டினியூ தி கிளாஸ், அந்த மாதிரி விஷயங்களே தெரியாது. பட் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எனக்கு சொல்லியிருக்கேன், நாங்கள் 2-3 பேப்பர் அரியர்ஸ் இருக்குது அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹி கோஸ் டு some fake company who demand 10 lakhs. அதுக்கப்புறம் இவனுக்கு அதெல்லாம் இது பண்ணிட்டு and he gets a very big job. பட் என்ன லாஜிக்கலி குறையுதுன்ட்டா, he says 12th standardல he got 96. Now when you get 12th standardல 96 வந்தா, what is your problem? Why do you want to have 48 papers arrears? இல்லை, நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாமல் போயிட்டு I never attended all the classes, my presence is only 5%, 10%, I never attend the whole year, 2-3 years classes. அப்படின்ட்டா நம்பலாம். பட் ஐ மீன் 12th ஏதோ 96 வாங்கினவனுக்கு why should he have a problem for arrears? The question also whether he is an intelligent or a dumb fellow, because you left 48 people arrears, So அந்த மாதிரி விஷயங்கள you have fake companies who create scams. இவங்க அங்கே பாருங்க, ஒருத்தர் அழகாக மேனேஜ் பண்ணி காட்டுறாரு. இவன் கௌதம் மேனன் கொஸ்டின்கெல்லாம் இவர் ஆன்சர் பண்ணுறாரு. ஆன்சர் பண்ணும்போது அந்த கம்பெனியில் ஒருத்தன் இருப்பான், அவன் சொல்கிறான், நீ சும்மா உட்காந்து வாயாட்டு, உன் எல்லா கொஸ்டினும் நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படி எல்லாம் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவ்வளோ டீப்பாக இருக்குது. பட் all the highest technology, digital technology is used for, used for good also, lot of good things, and also used for lot of crimes, lot of corruption. அந்த மாதிரி எல்லாம் இவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பிரதீப் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. மிஷ்கின் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ லவ்லி கேரக்டர். ஆஃப்டர் சூப்பர் டிலக்ஸ் அவருக்கு இது ரொம்ப நல்ல கேரக்டர். 1-2 சாங்ஸ் நல்லா இருக்கு. அனுபமா கேரக்டர் ரொம்ப சின்னதாக வந்து போயிடும். அப்போ இன்னொரு கேரக்டர் வரும். லவ் ஸ்டோரி எல்லாம் அவ்வளோ டீப்பாக போல, அவ்வளோ டீப்பாக எந்த லவ் ஸ்டோரி அவ்வளோ இவங்க அதெல்லாம் டச் பண்ணல. ஃபுல்லாக 50-60% ஓன்லி அவங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டமு, அங்கே நடக்கிற ஃபேக் சமாச்சாரங்கள், ஸ்கேம்ஸ், அந்த மாதிரி தான் ஜாஸ்தி பேசியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். பட் இந்த மாதிரி படையெல்லாம் ஒரு வாட்டி பார்த்தா புரியாது. பிரதீப் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் நினச்ச கடைசியில் மிஷ்கின் வீட்டுக்கு வந்துடுறாரு. பிகாஸ் இவன் என்ன பண்ணுற, கடைசியில்
he goes as a Zomato or something, foodie scooterல கொண்டு போற மாதிரி போறான். Then he goes to by accident he goes to Mishkin's house. அப்போ இப்போ நான் இப்போ 8,000 தான் 20,000 தான் சம்பாதிக்கிறேன். I want to மேக் மணி ஆனஸ்ட்லி அப்படின்றாரு. நீங்கள் பிகினிங்கில் படத்தில் பிகினிங்கில் பார்த்தாலே நார்மலி வென் வி கிவ் டெமான்ஸ்ட்ரேஷன் யூனோ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் மோட்டிவேஷன் வி ஸ்டார்ட் வித் அ பர்சன் ஹூ ஹஸ் பிகம் வெரி பிக், ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச்சிங் டு பிக். பட் இந்த படத்தில் நான் ஒருத்தனை காட்ட போகிறேன், அவ எப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு எப்படி அவனே ஏமாத்திக்கிட்டான், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். ஏன்டா நீங்கள் அப்படி ஆகக்கூடாது, கடைசியில் அவன் ஜெயிச்சான்ட்டு. he gives a motivation lecture of a person who is totally wrong. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம் எல்லாம் வரும். காமெடி ஒரு 3-4 பசங்க வர்றாங்க, அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இல்லை. பட் கொஞ்சம் பேரெல்லாம் யார் வர்றாங்க எனக்கு தெரியாது, வந்த உடனே ஆடியன்ஸ் எல்லாம் ஓன்றாரு. என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டால் அவர் அந்த யூடியூப்ல ஃபேமஸ், இந்த யூடியூப்ல ஃபேமஸ்ன்றாரு. பட் இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். நான் இன்னொரு வாட்டி பார்க்கணும். இட்ஸ் நாட் எ என்டர்டைனிங் ஃபிலிம். அதுக்கப்புறம் கடைசியில் மை டாட்டர் லைக்ஸ் யூ லாட், இவன் 2-3 வாட்டி ஃபுட் எடுத்துட்டு போயிருப்பான். மை டாட்டர் லைக்ஸ் யூ லாட், ஷி நோஸ் எவ்ரிதிங் அபவுட் யூ, அப்படி இப்படின்னு. எனக்கு சரி என்னை பார்க்கவே இல்லை எப்படி லைக் பண்ணுறான்னும் போது கடைசியில் பார்த்தா டாக்டர். நான் நினச்சேன் என்னடா டாக்டர் பற்றி மிஷ்கின் அவ்வளோ பேசுகிறாரு, டாக்டர்கிட்ட மிஷ்கின் பேசுறது காட்டவே இல்லை. ஆக்சுவலி இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு கூட என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் இஸ் another girl comes who is happened to be the heroine of Love Today. அந்த மாதிரி the director has played hide and seek. அதெல்லாம் difficult film. I can't say it's an entertaining film. அவங்க ஜாப் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. 10க்கு 7.